பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. ஆரம்ப ஜபம். விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிரினங்கள் பிறப்பிடமே, எங்கள் தந்தையே, இதோ உம் பிள்ளைகள் என்ற முறையில் உரிமையோடு உம்மிடம் மன்றாடி கேட்கிறோம். உம் ஆட்சியின் பலத்திற்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் உள்மனதில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்தருளும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும், அருளே அதன் அடிப்படையுமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உய்த்துணர செய்தருளும். அறிவு கடந்த இந்த அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவு அடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை எம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் முழந்தாளிடும். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை திரு இறுதி ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவின் திரு இருதயமே, நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடுவது மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் உம் சித்தத்திற்கு அமைந்து நட
திருபலியின் கருத்து. ஓ இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அதி உன்னத திருப்பலி வழியாக பிதாவோடு பரிசுத்த ஆவியோடு ஒன்றாக உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியும் தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். கன்னிமரியாவை பெருமைப்படுத்தி விழா எடுக்கும் நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோமாக. அவரது விண்ணேற்பில் வானதூதர் மகிழ்கின்றனர், இறை மகனை போற்றி புகழ்கின்றனர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அன்னையாம் திரு அவை இந்த கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாட அழைக்கின்றது. அதே வேளையில் நம்முடைய தாயாம் திருநாடு இந்திய திரு அவை நம் பாரத நாடு சுதந்திரம் பெற்ற 78வது ஆண்டு விழாவை மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்றோம். இந்த இருபெரும் விழாக்களும் அடிமைத்தளத்திலிருந்து மீட்பு பெறும் செய்தியை நமக்கு வழங்குகின்றது. நமது அடிமைத்தளத்தின் நுகத்தை அகற்றி சுதந்திர மனிதர்களாக வாழ வேண்டிய ஆற்றலை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் நம்மை ஆண்டு நடத்துகின்ற நாட்டு தலைவர்கள், நம்முடைய பங்கு தந்தை மற்றும் அனைத்து தலைவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு இறைவன்தாமே நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொண்டு வேண்டுவதற்காகவும்
இறைவனின் திட்டத்தை உலகத்தில் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை அவர்கள் கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் திருப்பலி நன்றி வழியாக PV வர்கீஸ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். லூயிஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஷில்பா பெலிக்ஸ் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆண்டோ ஜெயசீலன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். விக்டரி அன்னை பிரசிடியம் அன்புரோசி 68வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அன்புரோஸ் ஆண்ட்ரியா ரியோ பால் தன்னுடைய 18வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மரிய தேசி மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அலெக்ஸ் மற்றும் தீபா அவர்கள் தன்னுடைய 24வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீபா குமரேஷன் அஜித் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றியாகவும் திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் மெர்வின் ஜோசப், மெர்வின் ஜோஷுவா, கீர்த்திகா ஜெனிபர் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இறைவன் அவர்கள் வேண்டிய அனைத்தையும் கொடுக்க வேண்டுவதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைந்து ஆதி சந்திரன், அந்தோனியம்மா மற்றும் லாரன்ஸ், மார்டின், SP ஜெயராஜ், மார்டிலினோ, யுப்ரைசியா, மேரி ஜோஸ்பின், டேவிட் ராஜ், மேரி வரன், கேத்ரின் தாஸ், கமலநாதன், லோமினா, பிரகாசம்மா ஆண்டனி, செபாஸ்டின் குமார் அவர்களுடைய ஆன்மீகத்திற்காக ஒரு பாற்றி கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு உடனிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை சுவாச காற்றை கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அத்தோடு இணைத்து நம்முடைய இந்தியாவில் வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தந்து பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, உலகிலே கற்பகத்து அமைதியும் உண்டாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, உலகிலே கற்பகத்து அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் இறைவனை வாழ்த்துகின்றோமே, மகிமையோடு ஆராதித்து போற்றுகின்றோமே. உமது மேல
என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மாசற்ற கன்னிமரியாவுடைய ஆட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய ஆட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலிருந்து விடுதலை பெறவும், மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஓபிரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமைமிகு அரசிகளின் மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபிரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டங்கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து
ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வான தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை பெருங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்
அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவ்வளவு சத்தம் காணாது இல்லையா? இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ளவர்களே, இன்று மிகப்பெரிய மாபெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒன்று, நம்முடைய இந்திய தேசத்தின் சுதந்திர திருநாள். 78வது 78 வருடங்களுக்கு முன்பாக இந்தியா சுதந்திரம் அடிமை நிலையிலிருந்து ஒரு புதிய வாழ்வை பெற்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய தாயாம் திருவை இந்த கன்னிமரியாவின் விண்ணேற்பு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்ப நமக்கு ரெண்டு ஒரு இந்த விண்ணேற்பு எப்போது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? விண்ணேற்பு, விண்ணேற்றம், விண்ணேற்ற பெருவிழா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யாருக்கு விண்ணேற்ற பெருவிழா? ஆண்டவரின் விண்ணேற்றம் இல்லையா? மரியன்னையின் விண்ணேற்பு. என்ன வித்தியாசம் விண்ணேற்புக்கும் விண்ணேற்றத்துக்கும்? ஆண்டவர்கள் எத்தனை நாள் கொண்டாடும் போது விண்ணேற்றம் அப்படின்னு அப்படிதானா? அப்படித்தானா? மரியாவுக்கு விண்ணேற்பு. ஓகே, ஆண்டவர் 40 இறந்த பிறகு உயிர் தெழுந்த பிறகு என்னாச்சு? விண்ணேற்றம் அடைந்தார். அப்படிதானா? அன்னை மரியா இறந்த பிறகு அவருடைய ஆன்மா அந்த உடலோடு விண்ணேற்பு. ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒண்ணு விண்ணேற்றம், ஆண்டவர் தானாக, யாரும் வந்து அவர் தூக்கிட்டு போகல. யாராவது தூக்கிட்டு போனாங்களா ஆண்டவரை? யாரும் தூக்கிட்டு போகல. தானாக விண்ணேற்றம், விண்ணேற்றம் அடைந்தார். ஆனால் அன்னை மரியா விண் ஏற்பு. மிக அழகாக அந்த வார்த்தை இருக்கின்றது. விண் நேர்ப்பு அப்படின்னா கடவுளுடைய தூதர்கள் அன்னை மரியாவுடைய உடலோடும் ஆன்மாவோடும் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டார். விண் ஏற்றம். அன்புக்குரியவர்களே, அதுக்கு சில நேரம் ரெண்டுமே வச்சு குழப்பிட்டு கிடப்போம். குழப்ப வேண்டிய அவசியம். ஒண்ணு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானாக விண்ணேற்றம் அடைந்தார். அன்னை மரியாள் இந்த மண்ணுலகிலிருந்து கடவுளுடைய ஆவியினால், கடவுளுடைய தூதரினால் எடுக்கப்பட்டாள். ரெண்டும் தான் வித்தியாசம். முதல்ல, எதற்காக அன்னை மரியா விண்ணேற்பு அடைந்தாள் அல்லது இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டாள்? இறந்த பிறகு. நம்மளாம் இறந்த பிறகு என்ன பண்ணுவோம்? 4 பேர் தூக்கிட்டு கொண்டு வெள்ள கொண்டு பதிச்சுருவாங்க. அதுக்கு பிறகு அது என்ன ஆகும்? நம்முடைய ஆன்மா கடவுளுக்கு சொந்தம், அதனால கடவுள்கிட்ட போயிடும். நம்முடைய உடல் இங்கிருந்து மண்ணோட மண்ணாகினால் மண்ணாக பிறந்தோம், மண்ணுக்கே திரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுவோம். அப்படிதானா? ஆனால் அன்னை மரியாவை என்ன காரணத்திற்காக கடவுளுடைய தூதர்கள் அந்த உடலோடும் ஆன்மாவோடும் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டார்? என்ன காரணமாக இருக்கலாம்? என்ன காரணம்? கடவுளுடைய தாய் ஏதாவது என்ன அப்படின்னா, அன்னை மரியாள் கடவுள் கொடுத்த வாக்குறுதியை அதன்படி வாழ்ந்தார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். முழுமையாக சரணடைந்தார். அந்த ஒரே காரணம் தான். அது சொல்லிப்பட்டவங்க கிடையாது, வார்த்தைகள் மட்டும் கிடையாது, வாழ்ந்து காட்டினார் முழுமையாக. எனவேதான் ஆண்டவர் அவர் உடல் இங்க இருக்கிறது கிடையாது, சும்மா அழிஞ்சு போக கூடாது. அவருடைய உடல் முழுமையாக எடுக்கப்பட்டது, இறைவனுடைய பாதத்தில் சேர்க்கப்பட்டது. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே கன்னியாக அல்லது எந்த ஒரு மாசு மருவமின்றி கடவுளை தாங்கக்கூடிய உடன்படிக்கை பேழையாக இருந்தார். இந்த உடன்படிக்கை பேழை அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பேழை என்னெல்லாம் வச்சிருந்தாங்க அதுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பேழைகளும் ஒன்று ஒரு 3 பொருள் வச்சிருந்தாங்க. என்னெல்லாம்? ஒண்ணு வந்து மன்னா, சரிங்களா? மன்னாவை கொண்டு வச்சிருந்தாங்க. வேற என்னது? ஆரோனின் கோல், ஆரோனுடைய
கோள், மூணாவது 10 கட்டளையில அந்த டேப்லெட் எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த மூணையும் அதே மூணும் அன்னை மரியாவுடைய கருவுல இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வாழ்வதரும் உணவாக இருக்கின்றார். ஆமாவா இல்லையா? திருப்பலியில் முடிஞ்ச நற்கருணை பாடத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் உணவாக நற்கருணை வடிவாக வந்து கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த வாழ்வதரும் உணவை ஆரோனின் கோள் எதை குறிக்கின்றது என்றால், கடவுளுடைய மகன் எல்லா மக்களுக்கும் ராஜாவாக அல்லது எல்லா மக்களையும் ஆளுவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா, நம்மை மீட்கக்கூடியவர், நம்முடைய வழி நடத்துபவர். எனவேதான் அந்த ஆரோனின் கோளாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா நம்மை அனைத்தையும் நடப்பவர், நம்மை காப்பவர், நம்மை மீட்பவர். அடுத்து என்ன இருக்குது? 10 கட்டளை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக, கட்டளைக்கெல்லாம் முதன்மையான கட்டளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் அன்னை மரியாவை என்ன சொல்லுவோம்? உடன்படிக்கையின் பேழை. அன்னை மரியா உடன்படிக்கையின் பேழை. ஏனென்றால் அன்னை மரியா அந்த மீட்பரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தில், தன்னுடைய உதிரத்தில் அல்லது தன்னுடைய கருவில் சுமந்தார். உடன்படிக்கை பேழையாக இருந்தார். இன்னைக்கு முதல் வாசகத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. முதல் வாசகம் எங்க எடுக்கப்பட்டது அப்படின்றால், எங்க எடுக்கப்பட்டது? திரு வெளிப்பாடுல இருந்து, ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன் எடுக்கப்பட்டது. திருவெளிப்பாட்டில் 11வது அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கப்படுகிறது. விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. அது தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது முழுமையாக ஒரு பெண் எவ்வளவுக்குள்ள கஷ்டப்படுகின்றாரோ, அந்த கருவுற்ற பெண், அந்த கருவை தாங்கி கொண்டிருக்கின்ற பெண் பல வேதனைகளில் இருக்கின்றார். அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு ஆள் தூக்கி போறதுக்கு ஒரு ஆள் ரெடியா இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் போராடுவது. அந்த போராட்டத்தின் மத்தியிலும் அந்த தாய் அவருடைய நம்பிக்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. அதே போலதான் நம்முடைய அன்னை, நம்முடைய தேவனின் தாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய், இறைவனின் தாய், நம்முடைய தாய், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நம்மை ஒரு நாளும் விட்டுக் கொடுப்பதில்லை. அவர் நம்மோடு, நமக்காக, நம்மோடு உடனிருந்து போராடி கொண்டிருப்பவர், நம்ம வாழ்வுக்காக போராடி கொண்டிருப்பவர் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். இந்த முதல் வாசகத்தின் இறுதியில் பாருங்கள், 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது. பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பேரொளி குரலை கண்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் என்ன செஞ்சிட்டு வந்துவிட்டன. பல போராட்டங்களிலே மத்தியிலும் விடுதலை. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் இறைவனை முழுமையாக, இறை வார்த்தையை முழுமையாக நம்மை வாழ்ந்து காட்டுகின்றோமோ அவர்கள் அனைவருக்கும் இதே வார்த்தை தான். மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் அனைத்தும் இன்று வந்துவிட்டன. யார்? இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களுக்கு. நாம் நடக்கின்றோமா? நாம் நடக்க தயாராக இருக்கின்றோமா? இன்று நம்முடைய தாயார் திருவை இந்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய முதல் காரணம் தான் நம் அன்னை மரியாதை போல உடன்படிக்கையில் பேழையை கொண்டிருக்கின்ற இறைவனுடைய அன்னையை போல நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால் மிக தெளிவாக இந்த உலகில் நாம் எவ்வாறு அன்னை மரியாதை போல வாழ முடியும் என்பதை மிக தெளிவாக சுற்றறிக்கப்படுகிறது. அன்னை மரியாவுக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, மங்கள வார்த்தை. அப்படித்தானே எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன வார்த்தை? நீ என்ன செய்ய போறா? கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்க போறா. உடனே அன்னை மரியா சொன்னது, நான் கண்ணி ஆயிடுச்சு, நான் கணவனை காணலையே, எப்படி இது சாத்தியம்? அப்பவும் கடவுளுடைய வார்த்தை என்ன? கடவுளால் இயலாதது எதுவுமே கிடையாது, கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. அதுக்கு பிறகு இன்னொரு வார்த்தை வந்துச்சு, 99 உன்னுடைய உறவினர் எலிசபெத்து
பிள்ளை பேர் முடியாது என்று இருக்கின்ற முதிர்ந்த வயதில் கடவுளின் அருளால் அவளுக்கு ஒரு மகன் பிறப்பான். அவள் இப்போது கருவுற்றிருக்கின்றார். இது 6வது மாதம். தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. 6வது மாசத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தெரியும் இல்லையா? அப்ப அந்த கஷ்டத்தை உணர்ந்து நல்லா யோசிச்சு பார்க்கணும். அன்னை மரியாளுக்கு கடவுளை தூதர் நீ போய் அவங்களுக்கு உதவி செய்ய சொன்னாங்களா? வார்த்தை சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். கருவுடன் இருக்கிறாங்க வயது முதிர்ந்த காலத்துல. இப்ப உள்ள காலத்துல திருமணமாகி அந்த பேர்காலத்துல இருக்கின்ற பொழுது அல்லது இந்த ஒரு கருவை சுமக்கின்ற பொழுது நம்ம ஆட்கள் ஒரு நினைச்சு பண்ணாங்க, குனியும் பண்ணாங்க, நிமிரவும் மாட்டாங்க இல்லையா? ஆனால் அந்த நேரத்தில் நீங்க பாருங்க, ரெண்டுமே கருவுற்ற ஆட்கள். அன்னை மரியா கருவுற்று இருக்கின்றார். அதே மாதிரி எலிசபெத்து 6வது மாசத்துல இருக்கிறாங்க, அதுவும் வயதான காலத்துல. உடனே இதை அறிந்த இந்த அன்னை உடனே எடுக்கின்றார் ஓட்டம், காடு மேடு எல்லாம் தாண்டி ஓடுகின்றார். அதே போலதான் யாராவது கஷ்ட காலத்தில் இருக்கின்ற பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது நம் மனமும் வந்து கேட்காமலே நாம் அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து உதவுகின்ற பொழுது நாமும் அன்னை மரியாளை போல இருக்கின்றோம். நாம் இருக்கின்றோமா? நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவினர்கள் மத்தியில், நாம் செய்கின்ற பணியிடங்களின் மத்தியில் அநேக நபர் யாருக்கு உதவி தேவைப்படுகின்றதோ அதனை அறிந்து அவர்கள் கேட்காமலே நாம் சென்று உதவ நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளுகின்றதா? எப்போது நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனநிலை நமக்கு இருக்கின்றதோ அப்போது அன்னை மரியாளுடைய மனநிலை நமக்கு இருக்கின்றது. கடவுளுடைய வல்லமை நம்மோடு இருக்கின்றது. அதைத்தான் இன்றைய நாள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நாமும் அன்னை மரியாளை போல தேவைப்படுவர்களுக்கு மத்தியில் ஓடி சென்று உதவக்கூடிய மனநிலையை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். அதே போல எலிசபெத் அம்மாள் முழுமையாக, எலிசபெத் அம்மாளுக்கு யாரும் சொல்லல. யாராவது சொன்னாங்களா அன்னை மரியாள் கருவா இருக்கிறாங்க, கருவுற்று இருக்கிறாங்க சொன்னாங்களா? அப்ப எப்படி சொன்னாங்க? இந்த நேரத்துல பார்த்த உடனே உன்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தையும் பெயர் பெற்றது. அன்னை மரியாளுக்கு நல்லாவே தெரியும் இந்த பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அப்ப எப்படி தெரியுது? ஏனென்றால் நல்லா கவனித்து பார்த்தோம் என்றால் அன்னை மரியா கடவுளுடைய வார்த்தையை கேட்டவுடன், அந்த அன்னை மரியாளுடைய வார்த்தையை கேட்டவுடன் எலிசபெத்து தூய் ஆவினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகின்றார். அந்த தூய் ஆவின் வல்லமையினால் தான் இவர் கருவுற்று இருக்கின்றார் என்பதை உணர்கின்றார். அதே போலதான் நம்முடைய உதவியை பிறருக்கு செய்கின்ற பொழுது நம்மை பார்க்கின்ற, நம்மில் இருக்கின்ற தூய் ஆவி பிறரையும் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். எவ்வாறு எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து தூய் ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டாரோ அதே போல நாம் பிறருக்கு உதவுகின்ற பொழுது நம்மில் இருக்கும் இறைவனை பிறர் உணரக்கூடிய வேண்டும் ஆற்றல் பெறுகின்றார்கள். அந்த ஆற்றலை இறைவனை நாம் பிறருக்கு கொடுக்கின்றோம். நாம் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும் என்பதை தான் இன்றைய நாள் நமக்கு தெளிவுபடுத்தி அதற்கான வரத்தை திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் எப்போதும் இறைவனின் ஆசீர்வாதம் பெற்று பேர் பெற்றவர்களாக தூய ஆவியின் வல்லமையினால் நிரம்ப பெற்றவர்களாக இருக்க திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். Thank you.
மகிழ்வுடன் கொண்டாடும். இவ்வினிய நாளில் நாமும் அன்னையைப் போல விண்ணேற்பு அடையவும், விடுதலை திருநாளில் உண்மையான சுதந்திரம் பெற்ற மக்களாக வாழவும் வரம் வேண்டி நமது மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு இறைவனிடம் எடுத்துரைப்போம். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது திருமகனின் அன்னையை பெருமைப்படுத்திய இறைவா, எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இறை மக்களை அன்னையின் வழியில் நடத்தி இயேசுவுக்கு உகந்தவர்களாக வாழ செய்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாய் திருநாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழும் நாங்கள் எங்களிடையே தன்னலமற்ற தலைவர்களை உருவாக்கி சமதர்ம சமுதாயம் படைக்கவும், அனைவரும் ஓர் குலமாக மகிழ்வுடன் இணைந்து வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வளமும் நிறைந்த எங்கள் திருநாடு பல்வேறு இன, மொழி, மதங்களின் மக்களால் பிளவுபட்டிருக்கும் உமது அன்பிலும் இரக்கத்திலும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே குடும்பத்து மக்களாக சகோதரத்துவ மனப்பான்மை கொண்டு வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு மனிதராகிய நாங்களும் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கையை எங்கள் மனங்களில் விதைக்கின்றது. இந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் தவறான பாதைகளை மாற்றியமைத்து அன்னை மரியாவை போல் என்றும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கண்களை மூடி கரங்களை குவித்த வேண்டுமாக நம்பிக்கையோடு நம்முடைய தாயாம் திருநாட்டுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தாய் திருநாட்டின் ஆளுகின்ற தலைவர்களுக்கு நல்ல ஒரு மனதினை இறைவன் கொடுக்க வேண்டுவதற்காக, எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டிய ஆற்றலை அவர்கள் கொடுக்க வேண்டுவதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் நம்முடைய பெற்றோருக்காக ஜெபிப்போம். நாமும் பிறருக்கு உதவக்கூடிய மனநிலையை ஒவ்வொருவருமே தூய் ஆவினால் பெற்றுக் கொண்டவர்களாக இறைவனுக்கு சாட்சியுள்ள மகளாக வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் தூய் ஆவினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுவதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. முழுமுதற் பொருளே இறைவா, புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பை மகிழ்வுடன் கொண்டாடும் நாங்கள் முழு மனதோடு இறை திருவுள்ளத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் அருள் வாழ்வில் நிலைத்திருக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்வு, புகழ்ச்சி இவற்றின் பழிபொருட்களை ஏற்றருளும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்கருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாம் என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவைகளே இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகி உம் திருமகனுக்கு சொல்லற்கிறிய முறையில் மனித பொருள் உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்து மிக பொருந்தவே. ஆகவே வாழ்ந்தலோடு திரளோடு வந்து சேர் நாங்கள் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இன்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனின் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக இவை மாறுவதாக
அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கியதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருடமை ஒன்றாடுகின்றோம். இப்பலியினால் நிர்மலம் கணிய திருவிழமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரதத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்தருள்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர் மற்றும் எங்கள் பாதுகாவலர்கள் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுகிற தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டல்களால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்து உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சுசேனார் மற்றும் ஆரோக்கியராஜ் சதீஷ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். நாங்களும் அன்னை மரியாதை போல தேவைகள் இருப்பவர்களுக்கு ஓடி சென்று உதவக்கூடிய மனநிலை ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திடும். ஆண்டவரே, இன்று தன்னுடைய பிறந்த நாள், தன்னுடைய திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய வேண்டிய அனைத்தையும் விடுத்திரண்டும். இக்குடும்பத்தின் வேண்டலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற
எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்மாக்களையும், யாருடையாத ஆத்மாக்களையும், எங்கள் நாட்டிற்காக விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற அனைத்து நபர்களுக்காகவும் அவர்களோடு ஒரு ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்குகின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்து ஜெபத்தை பக்தியோடு நம்பிக்கையோடும் பொருள் இழந்து அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடருடன் வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பெரும்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமேயும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமேயும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். பாரதமே துதிப்பார், நாட்டில் அமைதி நிலவ கேட்பார். அமைதி நீ தேடும் அமைதி
மீண்டும் நாடி வாரா என்று அமைதி பெறவே தாயினை பாரா அன்பும் அறமும் நாட்டினிலே நிலவ நம் அன்னையை இன்று இறங்கிடுவாயே அமைதி நீ வேணும் அமைதி அமைதி அன்பு அழிந்தது அழகை செயலா அன்று பகையும் வளர்ந்தது அமைதியின் இழப்பா அன்பு அழிந்தது அழகை செயலா அன்று பகையும் வளர்ந்தது அமைதியின் இழப்பா அலகை நசுக்கிய விண்ணெழும் மாயை பாரத நாடு என்றும் போற்றிட வேண்டும் அமைதி நீ வேணும் அமைதி 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 இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்ப வருத்தங்களை பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வு வாழ துணை செய்தருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் ஆதரவாக இருக்க தயவு புரியும். ஆமென். எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே